காலை நேர சுறுசுறுப்போட களிப்புடன் தொடங்குவோம் இந்த நாளை. காலை வணக்கம். இது பூபாலம் வித் சௌமியா அண்ட் மணிமாறன். சௌமியா, இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி. இந்த தினம் ஒரு முக்கியமான ஒருத்தவங்க பிறந்த தினம் அப்படின்னு சொல்லலாம். 1898 வருஷம் தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறையை சேர்ந்த மயிலாடுதுறைக்கு அடுத்து இருக்க பார்த்தீங்கன்னா தில்லையாடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற முனுசாமி மங்களத்தம்மாள் அப்படிங்கிற தம்பதிக்கு மகளாக பிறந்தாங்க வள்ளியம்மை. இவர் பார்த்தீங்கன்னா நெசவு தொழிலாளி தான், ஆனால் கூலி தொழிலாளியாக தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கே போன பிறகு ஜோகன்ஸ்பர்க் அப்படின்றது தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு இடம். அங்கே ஒரு வியாபாரத்தை தொடங்கினார். அந்த சமயத்தில் தான் வள்ளியம்மை அவங்களுக்கு மகளாக பிறந்தாங்க. அவங்க இந்தியாவில் பிறக்கலனாலும் இந்தியாவுக்காக அவங்க போராடினாங்க அப்படின்றத பெருமையாக சொல்லணும். கண்டிப்பா காந்திஜி அவர்கள் நடத்தின அறப்போராட்டங்கள்ல எல்லாம் இவங்க கலந்துருக்காங்க. குறிப்பா சொன்னா 1913ஆம் வருஷம் காந்திஜி ஒரு அறப்போராட்டம் நடத்தினார். எதுக்காகனா தென்னாப்பிரிக்கால வசிச்சுட்டு வந்த இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்கள் ஒரு தலைவரி விதிச்சாங்க. இந்த வரியை எதிர்த்து காந்திஜி அவர்கள் ஒரு அறப்போராட்டத்தை நடத்தினாரு. இந்த போராட்டத்துல வள்ளியம்மை அவர்கள் கலந்து கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக ரொம்பவே துணிச்சலா போராடினாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சரியா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது 1914ஆம் வருஷம் இதே பிப்ரவரி மாசத்துல தான் அவங்க இயற்கை எழுதினாங்க. அதாவது இந்தியர்களுக்காக போராடின தில்லையாடி வள்ளியம்மையை நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். நாடு விட்டு நாடு நதி நடந்து போனது, 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 நாடு கடத்தியதுண்டா நதிகளை எவரேனும், நாடு விட்டு நாடு நதி நடந்து போனது, நாடு கடத்தியதுண்டா நதிகளை எவரேனும், நாடு விட்டு நாடு நதி நடந்து போனது, நாடு கடத்தியதுண்டா நதிகளை எவரேனும், சாம பாப சமனித மனித சலவமா, சாம பாப சமனித மனித சனிதவம பத, சாம பாப சமனித மனித சலவம பத, சாம பாப சமனித மனித சனிதவம, சம சப சத சனி சத சம மம மம சதவம, சம சப சத சனி சத சம மம மம சதவம, வேற்று நாட்டு பக்கம் வேலி தாண்டியதென்று, வேற்று நாட்டு பக்கம் வேலி தாண்டியதென்று, காற்றினை யாரேனும் கைது செய்ததுண்டா, வேற்று நாட்டு பக்கம் வேலி தாண்டியதென்று, காற்றினை யாரேனும் கைது செய்ததுண்டா, வேற்று நாட்டு பக்கம் வேலி தாண்டியதென்று, காற்றினை யாரேனும் கைது செய்ததுண்டா, சதா நிசலி கம கமதம, சதா நிசலி கம கமதம, கரி சதா நிசலி கம கமதம, கரி சதா நிசலி கம கமதம, கமனிட கமரி சதா நிசலி கம கமதம, கமனிட கமரி சதா நிசலிக தனிரி கமனி சரிக, மேலூரில் பொழிந்து விட்டு கீழூரில் பெய்ய வரும், மேலூரில் பொழிந்து விட்டு கீழூரில் பெய்ய வரும், சூழ் மேகத்தை எல்லை சுவர்கள் தடுத்ததுண்டா,
மேலூரில் பொழிந்து விட்டு கீழூரில் பெய்ய வரும் சூழ் மேகத்தை எல்லை சுவர்கள் தடுத்ததும் மேலூரில் பொழிந்து விட்டு கீழூரில் பெய்ய வரும் சூழ் மேகத்தை எல்லை சுவர்கள் தடுத்ததும் மேலூரில் பொழிந்து விட்டு கீழூரில் பெய்ய வரும் சூழ் மேகத்தை எல்லை சுவர்கள் தடுத்ததும் மகரி சனி நிதவ தசரி காசரி மகா மகரி சனி நிதவ தசரி காசரி பமா மகரி சரி நிதவ தசரி காசரி பமா கம பனித நிபதம பமகரி சனி தவ தசரி கா மகரி சரி நிதவ தசரி காசரி பமா கம பனித நிபதம பமகரி சனி தவ பனித எல்லை புறமரங்கள் அண்டை நாட்டு நீர் குடி எல்லை புறமரங்கள் அண்டை நாட்டு நீர் குடித்தால் வில்லங்கம் செய்ததென்று வேர்களையா வெட்டுகிறோம் எல்லை புறமரங்கள் அண்டை நாட்டு நீர் குடித்தால் வில்லங்கம் செய்ததென்று வேர்களையா வெட்டுகிறோம் எல்லை புறமரங்கள் அண்டை நாட்டு நீர் குடித்தால் வில்லங்கம் செய்ததென்று வேர்களையா வெட்டுகிறோம் சதனி பதம பகமரிக சரி கமப ரிகம பத மபத நிச சரி சகரி மகப மதப சரி கமப ரிகம பத பத நிசரி சதனி பதம பகமரிக சரி கமப ரிகம பத மபத நிச எந்திக்கு எதுவென்று எந்திக்கு இதுவென்று எண்ணுவதேன் என் தோழா தோழா எந்திக்கு இதுவென்று எண்ணுவதேன் என் தோழா என் இலக்கு பொதுவென்று எழுச்சிக்கொள் எழுந்து நில் எந்திக்கு இதுவென்று எண்ணுவதேன் என் தோழா என் இலக்கு பொதுவென்று எழுச்சிக்கொள் எழுந்து நில் எந்திக்கு இதுவென்று எண்ணுவதேன் என் தோழா என் இலக்கு பொதுவென்று எழுச்சிக்கொள் எழுந்து நில் எழுந்து நில் எழுச்சிக்கொள் எழுந்து நில் 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 எழுந்து நில் உற்சாகமான இந்த காலை பொழுதுல உள்ளம் கவர்ந்த பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பூபாலம் நிகழ்ச்சியில. மணி, விலங்குகள் பத்தி ஒரு சின்ன தகவல் வந்து சொல்றேன். சொல்லுங்க. பொதுவா வந்து இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா விலங்குகளோட கண்கள் வந்து பயங்கரமா வந்து மின்னும். என்னவோ நம்ம நெருப்பு வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஷைனிங்கா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் விலங்குகளோட கண்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளோட கண்கள்ல இருக்கிற ரெட்டினான்னு சொல்லப்படுற விழித்திரை இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு செல் படலம் இருக்கும். இது என்ன ஆகும்னா, ஒளி வந்து இந்த விழித்திரை மேல படும்போது அது இந்த செல் படலத்து மேலேயும் விழுந்து பிரதிபலிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளோட கண்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, லைட் மாதிரி மின்னுறதுக்கு வந்து இதுதான் வந்து காரணம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செல் படலம் இருக்கிறதுனால தான் ஒளி வந்து கம்மியா இருக்கிற இரவு நேரத்துல கூட வந்து உருவங்கள்லாம் வந்து தெளிவா வந்து விலங்குகளுக்கு தெரியும்.
இல்லை நமக்கும் ரெட்டினா இருக்குது, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு படைப்பு நமக்கு இல்லை. அதனால தான் நமக்கு அந்த அளவுக்கு தெளிவாக பிரகாசமான வெளிச்சத்தில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆமா. ஆனால் கடவுள் வந்து விலங்குகளுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அழகான பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம்.
பூக்கள் பூத்துக்குழுங்கிற அற்புதமான இந்த காலை வேளையில பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். மணி, ஒரு சின்ன கதை வந்து நான் சொல்ல போறேன். காலையில கதை? ஆமா. சரி, நேத்து நைட்டு உங்க பாட்டி சொன்னாங்களா? இல்லங்க, இது நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கதை. சொல்லுங்க. ஓகே. 2 துறவிகள், ஒரு குரு சிஷ்யன், 2 பேரும் வந்து ஒரு காலை வேளையில வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறதுக்காக. அந்த மாதிரி அவங்க போகும்போது அவங்க பாதையில ஒரு நதி இருந்தது. அந்த நதியை கடந்து தான் அவங்க வந்து அதுக்கு தாண்டி தான் போக முடியும். சரின்னு சொல்லிட்டு நடந்து அந்த நதி கரைக்கு போனோடனே பார்த்தா அங்க ஒரு பெண்மணி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணி வந்து இந்த குரு கிட்ட வந்து கேட்டாங்க, எனக்கு வந்து இந்த ஆற்றை கடந்து போகணும், ஆனால் இந்த ஆற்றுல வெள்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா அப்படின்னு சொன்னீங்க. அதனால என்னம்மா, சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த குருவை என்ன பண்ணுறாருன்னா அவங்கள வந்து தூக்கிக்கிட்டு தோளில் சுமந்துக்கிட்டு அந்த நதிக்கரையை வந்து அந்த நதியை வந்து கடக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த சிஷ்ய பிள்ளைக்கு வந்து ஒரே மன சஞ்சலமாயிடுச்சு. என்ன நம்ம குரு இப்படி பண்ணிட்டாரு, ஒரு துறவி வந்து ஒரு பெண்ணை தொடவே கூடாது, ஆனால் இவர் என்னன்னா அவங்கள வந்து தோளில் சுமந்துக்கிட்டு வந்து கூட்டிட்டு போறாரு, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு குரு மேலே. ஆனால் அப்போதைக்கு அவர் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஆற்றை கடந்துட்டாங்க. குருவும் வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு இரவு வேளையில வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சிஷ்யன் அப்பதான் வந்து கொஞ்சமா அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறார். குரு, காலையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே, நீங்க செஞ்சது வந்து முறையா? நம்ம வந்து ஒரு பெண்ணை தொடவே கூடாது, ஆனா நீங்க அவங்கள தோல்ல சுமந்துட்டு போறீங்களே அப்படின்னோடனே குரு ஒண்ணுமே சொல்லாம ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அவங்கள நான் நதிக்கரையிலேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன், ஆனா நீ இன்னும் அவங்கள வந்து உன் மனசுல சுமந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாராம். இல்லை, அதாவது நானும் எவ்வளோ நேரம் வந்து எனக்கு இந்த கதை தெரியாதுன்ற மாதிரியே ஆக்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஒருத்தவங்க உதவி அப்படின்னு கேட்கும்போது சரி தப்பெல்லாம் தாண்டி நியாயமான காரணங்களுக்காக பொய் சொன்னா கூட தப்பு இல்லை அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லிடுவோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது யாருக்கும் பாதிப்பு இல்லை, நல்லதான் நடக்க போகுது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கடந்து பண்றது நல்ல விஷயம் இல்லையா? அதே மாதிரி எல்லாமே நம்ம மனசு சொல்றபடி தானே. நம்ம தப்பு நினைச்சா அது தப்பு, சரின்னு நினைச்சா அது சரி. ஆனா எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி நினைக்கிறதோ அல்லது எல்லாத்தையுமே தப்பா நினைக்கிறதோ அதுவும் தப்பு தான். அப்படி கிடையாது. நம்மளோட பார்வையில தான் ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். நம்ம தப்பா பார்த்தா அது நம்மளுக்கு தப்பா தான் படும், சரியா பார்த்தா சரியா தானே படும். ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஒரு கதை, இந்த ஒரு தகவலோட நம்ம பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அற்புதமான பாடலை இப்ப நம்ம பார்க்கலாம். நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. நான் நிலத்தில் பல நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து, நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து, நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து, நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து திண்டாடினது போதாதா தேவி, நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து திண்டாடினது போதாதா உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. அருளமுதை பெருக அம்மா அம்மா என்று, அருளமுதை பெருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா, அருளமுதை பெருக
அருளமுதை பருக அம்மா அம்மா